சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க டாக்குமெண்ட் கிடைக்காததுனால போஸ் கடந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் குட்டி பூட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு கிடக்காரு. அப்பந்தான் பார்த்தா ரஞ்சனி கிட்ட இருந்து போன் வருது. என்ன டாக்குமெண்ட் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி கேட்கவும், இல்ல அவ டாக்குமெண்ட் தரமாட்டேன்னு சொல்றா, 50 லட்சம் பணமும் தரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், ஓ அப்படியா, சரி அப்ப நான் ஒன்னு பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி கேட்கவும், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்றாரு. ஒன்னும் இல்ல, சும்மா ஒரு சாம்பிளுக்கு அமைச்சர் இருக்காருல, அதான் உங்க பெரியப்பா ராஜாங்கம், அவருக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி சொல்லவும், ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், நான் வீடியோ அனுப்பதாண்டா போறேன், என்னைய பார்த்தா உனக்கு கேன மாதிரி தெரியுதா, நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன், 50 லட்சம் ரூபாய் பணமும் 2 டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொன்னேன், அதுக்கு இம்புட்டு நேரமா, உனக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் தான் டைமே, ஏற்கனவே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு, ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள 50 லட்சம் பணமும் 2 டாக்குமெண்ட்டும் என் கைக்கு வரணும், இல்லைன்னு வையி இந்த வீடியோ ஆளா ராஜாங்கத்தோட வாட்ஸ்அப்புக்கு போகும், அடுத்து உங்க அப்பா உங்க அம்மா அப்புறம் வீட்டில் இருக்கிற நண்டு சுண்டு பொட்டு பொடுசுன்னு ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் அனுப்பி வைப்பேன், அப்புறம் மொத்தமா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வீடியோ போயிரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி சொல்லவும், இங்க பார்த்தா போஸ் போனை வச்சுட்டு, இப்படி பண்றாளே, சை இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இவகிட்ட பழகி இருக்கவே மாட்டேன், தப்பு பண்ணிட்டியே போஸ், தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் கடந்து புலம்பவும், வேற வழியே இல்லை, இந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான், வீட்டில் நம்மளை கொன்னே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேக வேகமா ரூமுக்குள்ள போய் கயரை தேடி எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை சித்ரா பார்த்துட்டு, டே போஸ் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், இல்லக்கா என்னால இனிமேல்லாம் வாழ முடியாது, எப்படியும் வீடியோ வெளியில வந்துடும், இவ டாக்குமெண்ட் தரமாட்டேன்ட்டா, போச்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேகமா கயரை கழுத்துல மாட்டவும், இங்க வேகமா சித்ரா ஓடி வந்து ஈஸ்வரி கிட்ட, அம்மா இந்த மாதிரி போஸ் தூக்கு மாட்ட போறாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஈஸ்வரி ஓடி வராங்க. டேய் போஸ் தப்பான முடிவு எடுக்காதடா, இறங்குடா கீழே இறங்குடா, நான் சொல்றத கேளு, அந்த டாக்குமெண்ட்டை அவ வீட்டுக்குள்ள எங்கேயாவது தாண்டா வச்சிருப்பா, தேடி எடுத்துருவோம்டா, இம்புட்டு சொத்துக்கும் ஒரே வாரிசா நீ மட்டும்தான் இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா, இப்படி தப்பான முடிவு எடுக்காதடா, கீழே இறங்குடா, அம்மா சொல்றத ஒரே ஒரு தடவை கேளுடா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் போஸ் மனசு இறங்கி சரின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறக்கவும், ஈஸ்வரி சும்மா சப்பு சப்புன்னு போஸ் கன்னத்துல 4 அறை விட்டு, ஏண்டா நான் சொன்னதை கேட்டு அடக்க ஒடுக்கமா உன் வாழை சுருட்டிட்டு நீ இருந்திருந்தேன்னா இப்ப இதெல்லாம் தேவையாடா, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பிடிச்சு திட்டவும், எனக்கு வேற வழி தெரியலம்மா, இவகிட்ட கேட்டா டாக்குமெண்ட் தரமாட்டேன்ட்டா, அவ என்னன்னா டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா வீடியோவை லீக் பண்ணுவேங்கிறா, வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் போலீஸ் வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும், நான் என்னமா பண்றது, அதான் நான் இருக்கிறதுக்கு பெசாட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் சொல்லவும், முட்டாள் முட்டாள் எப்ப பார்த்தாலும் அவசரமா தாண்டா முடிவெடுப்பியாடா, இந்த வீட்டுக்குள்ள தாண்டா டாக்குமெண்ட் எங்கேயாவது இருக்கும், கண்டிப்பா அவ ரூமுக்குள்ள வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா எப்படியும் சேது கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வச்சிருக்க மாட்டா, சுத்தி முத்தி எங்கேயாவது இருக்கும், நீ போயிட்டு ஒவ்வொரு ரூமா தேடு, நானும் சித்ராவும் போயிட்டு ஸ்டோர் ரூம்ல தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் வந்துட்டு ஸ்டோர் ரூம்ல போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. போஸ் எல்லா ரூம்லையும் தேடிட்டு கடைசியா ஸ்டோர் ரூமுக்கு வந்து ஈஸ்வரி சித்ரா கூட சேர்ந்து ஸ்டோர் ரூம்ல அந்த ஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள பார்த்தா அந்த மூட்டை ஃபுல்லா ஃபைலா இருக்கு. அம்மா இங்க பாரு நிறைய ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், சரிடா அவ சொன்ன ஃபைல் எதுன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அதுதாம்மா எனக்கும் தெரியலம்மா, அந்த ஃபைல் எப்படி இருக்கும்னு தெரியல, சரி
ஏதாவது 2 ஃபைல் எடுத்துட்டு போய் கொடுப்போம். சரிம்மா, இந்த 2 ஃபைல் ஓகே, ஆனா 50 லட்சத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், இருடா என்ன பண்றதுன்னு யோசிப்போம். என் பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட் கிடக்கு, சித்ரா உன்கிட்ட பணம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து 50 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு இந்த பணத்தையும் டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் ரஞ்சினி கையில போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 50 லட்சம் பணமும் டாக்குமெண்ட்டும் கைக்கு வரவும் இங்க ரஞ்சினி வந்துட்டு நீதிமானுக்கு போன் போட்டு நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க.